பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஹல்லேலூயா. இன்று என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல இன்று என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்க மறந்து போயிருக்கலாம், அவர் காண்பித்த தரிசனங்களை நீங்க மறந்து போயிருந்திருக்கலாம், அவர் உங்களுக்கு தந்த திட்டங்களை நீங்க மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் தான் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு என்ன சொன்னனோ, நான் சொன்ன வார்த்தையை நிச்சயம் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனத்தில் சொன்னதை ஹல்லேலூயா கண்கள் காண அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னதை கரங்களால் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் என் சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றும் வரை அவர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாருங்க. அவர் உங்க கூடவே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னா செய்வேன்னு சொன்னேன்னா நான் ரொம்ப தூரமாலாம் இருக்க மாட்டேன்பா. நான் என்னைக்கோ அதை செய்வேன்னு சொல்லிட்டு உன்னை தனிமையிலாம் நான் நடத்த மாட்டேன். நான் அதை நடத்தும் வரை, நான் சொன்னதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றும் வரை நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ எங்கெல்லாம் போகிறாயோ, எங்கெல்லாம் நீ நிற்கிறாயோ அந்த இடத்துல எல்லாம் நான் உன் கூட நிற்பேன். ஹல்லேலூயா. நின்னு நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நிச்சயம் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது, கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும் அந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை அது வனாந்தரமா இருக்கலாம், ஒருவேளை அது சோதனைகளின் மத்தியிலேயா இருக்கலாம், ஒருவேளை இழப்பின் மத்தியிலேயா இருக்கலாம், ஒருவேளை நஷ்டத்தின் மத்தியிலேயா இருக்கலாம், ஒருவேளை சத்துருக்கள் நம்மளை கெட்சிக்கத்தக்க, நமக்கு முன்னாடி நின்று நம்மளை விழுங்கத்தக்க பல எனிமிஸ் நமக்கு முன்னாடி எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. இது எல்லாம் நின்னாலும், இப்படி எல்லாம் நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, பலனற்று போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சத்துரு இருந்தாதாங்க உங்களுக்கு விருந்து. ஹல்லேலூயா. சத்துரு இல்லாம சத்துருக்கு முன்னாடி பந்தி ஆயத்தம் பண்ண முடியுமா? எனிமிஸ் இருக்கும்போது தான் விருந்து உண்டாகும். ஹல்லேலூயா. துக்கங்கள் இருக்கும்போது தான் சந்தோஷம் உண்டாகும். வனாந்தரம் இருக்கும்போது தான் செழிப்பு உண்டாகும். சோதனைகள் இருக்கும்போது தான் அந்த சோதனைகளின் மத்தியில தேவனுடைய மகிமை என்ன என்பதை விளங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நடுவில் நீங்க போறீங்களா? வாக்கு தத்தத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத சில வழிகளை நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில எங்க பிரதர் இதெல்லாம் நிறைவேற போகுது, என் வாழ்க்கையில எப்படி பிரதர் இதெல்லாம் ஆக போகுது அப்படின்னு ஒரு கேள்வியோட நீங்க இருக்கிறீங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி, ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட நிலைமையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு உங்களோடு என்ன பேசி இருக்கிறாரோ, என்ன செய்வன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்க போகிற பிரயாணம், நீங்க போகிற அந்த சூழ்நிலை, உங்க காரியங்கள் ஒருவேளை மாறாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை சரியான பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தின் மத்தியில தான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். நெருக்கத்தின் மத்தியில தான் உங்க வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். காத்திருக்கிற அந்த காலகட்டத்துல தான் ஹல்லேலூயா உங்களுக்கு கர்த்தர் சொன்ன அந்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்று கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்க போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகிற தேவன் அல்ல, உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் இரவும் பகலும் உங்களை காண்கிறவர். அதனாலதான் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்ய அளவு உன்னை கைவிட மாட்டேன். 3 விஷயங்களை சொல்றாரு. நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு. இந்த காலையில், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்க கூட இருப்பார், உங்களை காத்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்களை திரும்பி வர பண்ணி, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீங்களோ, எந்த இடத்துல
உங்களை அடிக்கணும் முடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையின் மாதமாய் மாறட்டும். பரலோகத்தின் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிற மாதமாய் மாறட்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்களை நடத்துவீராக, அவர்களை காத்துக்கொள்வீராக. எந்த இடங்கள்லாம் உடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ, எந்த இடங்களிலெல்லாம் மனுஷர்களால் நெருக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, எந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுடைய தலை ஆண்டவரே குனிக்கப்பட்டு இருக்கிறதோ, அந்த இடங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் உடைய பிள்ளைகளை தூக்கி திரும்பி வர பண்ணி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை, சமாதானத்தை, ஜீவனை ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தேவ நாமம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. கர்த்தர் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.